Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷலில் கமன்னு கொத்தமல்லி வாசத்தோட ரெகுலராக எங்கள் வீட்டில் வைக்கிற ஒரு ஸ்பெஷலான ரசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் தான் நீங்களும் ரசம் வைப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ரசம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம யூஸ் பண்ணுற புளி தான். ஸோ நல்ல புளியாக பார்த்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியில் புளி ஊற வச்சோன்னா சீக்கிரமாக ஊறிடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய நாட்டு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்து தக்காளியும் புளியவும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரசம் கூட்டி வைக்கும்போதே இது மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டோன்னா ரசம் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தக்காளி புளிலாம் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். ரசத்துக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிற ரசப்பொடிலாம் சேர்க்காம இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிளகு ஜீரகத்தை அம்மியில் வச்சு தட்டி சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்துக்கலாம். அது மாதிரி மிளகு ஜீரகத்தை முன்னாடியே பவுடர் பண்ணி வச்சுக்காம அப்பப்போ இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சோன்னா ரசம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். மிளகு ஜீரகத்தை இது மாதிரி நுணுக்கிட்டு ரசத்துக்கு தேவையான 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டுனா தோல் உரிக்காமல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் அந்த மிளகு ஜீரகத்தோடு வச்சு தட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக பவுடராக அரைக்க தேவையில்லை. இது மாதிரி கொரப்பாக தட்டி எடுத்துட்டாலே போதும். இப்போ இதை கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் சேர்த்து ரசம் கூட்டி வச்சிடலாம். ரசம் கூட்டி வச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரசம் எவ்வளோ வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்ன்றது. இப்போது தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை ஊற்றிடலாம். ரசத்தில் நான் பெருங்காயம் மட்டும் சேர்க்கல, ஏன்னா பருப்பு வேக வைக்கும் போதே அதில் நான் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போது இதை மூடி வச்சு ரசம் கொதி வர்றதுக்கு முன்னாடியே இது மாதிரி பொங்கி வந்ததுமே நம்ம வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணி இதில் சேர்த்துடலாம். துவரம்பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டோன்னா கமன்னு வாசத்தோட அருமையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.